கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா சொன்னதெல்லாம் பார்த்தா இந்த பகுதி மக்களுக்கு நிறைய செஞ்சதா தான் அவர் சொல்றாரு. ஆனா இந்த தொகுதி மக்கள் அவரை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறதான் நம்ம மக்கள்கிட்டயே போய் கேட்க போறோம். பேசலாம். இசைக்கு சுப்பையா செயல்பாடு எப்படின்னா இருக்கு? நல்ல முறையில் இருக்கு. ஆமா, 100% அவர் தான் வருவாரு. அதுல யாரும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் அப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? அவரோட செயல்பாடு இப்ப 2-3 வாட்டி நல்லா வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. நல்ல முறையில் நல்லா செய்வாங்க. எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. இந்த தொகுதிக்கு வேற என்னெல்லாம் தேவைப்படுது? வசதிகள்லாம் என்ன வேணும்? ஆஸ்பத்திரி வேணும். இங்க ஆச்சு நாங்க விற்க போறோம், 50 தானே போறோம், அது வேணும். நல்லா ஒரு மக்களோட அணுகி பழகுது, எல்லா மக்கள் செயல்பாடு, ரோடு வசதி அனைத்தும் நல்லா பண்ணிருக்கு. மேலாட்சி என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க செய்ய முடியும். ஆனா எம்எல்ஏ நல்ல எம்எல்ஏ தான். ஆனா மேலதிகாரம் நல்லா வரணும். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்து நல்லா இருக்க வைக்கி. ஆமா, இங்க பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் நல்லா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா உணவகம் அது அங்க போனா நல்லா இருக்கும். எம்எல்ஏட செயல்பாடு எப்படின்னா இருக்கு? எம்எல்ஏ சிறப்பா இருக்கு. எல்லா வசதியும் வேற என்ன வசதியெல்லாம் தேவைப்படுது? எல்லா வசதியும் அவர் பூர்த்தி செய்யறாரு. இந்த எம்எல்ஏட செயல்பாடுலாம் எப்படின்னா இருக்கு? என்ன எம்எல்ஏ? இசைக்கு சுப்பையா. எஸ்கே சுப்பையா நல்லா தான் செய்தாரு. இந்த திருப்பு கொஞ்சம் அவருக்கு டல்லு தான். அவன் எம்எல்ஏட செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்கு. அதனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆளுங்கட்சி டிஎம்கே எப்படி செய்வாங்க? எல்லா வசதியும் இருக்கு. இனிமே என்ன வசதியை கேட்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்ல பார்க்கணும் கேட்டாலும் இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் எங்க கிட்ட இல்லை. பொதுமக்கள் ரொம்ப ஸ்கூல் பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ்ஸில் அடித்து பிடிச்சி ஏறுறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம். இங்கே கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம். பஸ் ஸ்டாண்டுக்கு இல்லை, அதுக்கு ஏதாவது வழி பண்ண. இந்த எம்எல்ஏ செயல்பாடு எப்படின்னா இருக்கு? வேற அடிப்படை வசதிகள்லாம் இங்க எப்படி இருக்கு? எம்எல்ஏ எல்லாம் அடிக்கடி வருவாரா? அடிக்கடி பார்ப்போம். வராது. ஆளுங்கட்சியா இருந்தா நல்லா செய்வார். செய்யறதுல குறைபாடு கிடையாது. ஆளுங்கட்சியா இருந்தா இதோட நல்லா செய்வார். வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க இந்த ஊருக்கு? தொழிற்சாலை இருந்தா நல்லா. இந்த எம்எல்ஏ ஈஸியா சந்திக்க முடியுதா? பேச அழகா பார்க்கலாம், அழகா சந்திக்கலாம். நல்ல ஒரு மனுஷன். எந்த சமுதாயத்தாருக்கும் கேட்டாலும் கோயிலுக்கு செய்தாரு ஒண்ணு. மற்றபடி வழக்கமா எல்லா இடத்துலையும் நடக்கிற வளர்ச்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவுல ஒண்ணும் ஊர் வளரவும் இல்லை. அது சொல்லணும்ல. அப்படிதான் இந்த கல்லூரி ஊர் எனக்கு பார்க்க இப்படிதான் இருக்கு. சிசிபி அவர்கள் நல்ல எங்க ஊருக்கு நல்லா செய்யறாங்க. அவர் வந்தா ரொம்ப சந்தோஷம் தான். இல்ல இப்ப ஏற்ற மாதிரி எப்பவும் போல இருந்தா நல்லதா இருக்கும். எல்லா வசதியும் போதும். இந்த ஊருக்கு போதும். நல்லா செஞ்சிருக்காரு. கோயில் குளத்துக்கு நல்லா கும்பாச்சுக்கெல்லாம் நல்லா செய்வாரு. ஆமா, நல்லா எதுங்காடி வந்து முன்னாடி செஞ்சிருக்காரு. எம்எல்ஏட செயல்பாடு எப்படி? எம்எல்ஏன்னா எப்படி? எந்த எம்எல்ஏ இப்ப இருக்க எம்எல்ஏ? எஸ்ஐக்கு சுப்பியா பொறுத்தல ஒரு நல்ல மனுஷன் தான். இருந்தாலும் அவரை வந்து நான் எதுவும் குறை பேசலாம் விரும்பல. கேட்டீங்களா? நல்ல மனுஷன் தான். விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணா சரிதான். கீழே சிங்கம்பட்டி, கல்றகுறிச்சி இந்த மாதிரி ஏரியாவிலலாம் லட்சக்கணக்கில் கிடையாது, கோடி கணக்கான மாடு பூரா அழிஞ்சாச்சு. இந்த நாட்டு மாட்டு பாலம் மிஞ்சினது உலகத்துல எந்த பாலும் இல்ல. இந்த தொழிலாளர்களுக்கு இந்த எம்எல்ஏ என்ன பண்ணி கொடுத்து அவர் இதுவரையும் அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியல அவரால. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.